யோ என்னையா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இவன் தெரிஞ்சுதான் போட்டான். 2 பேரை போட்டது உண்மைதான். அது ஆக்சிடென்ட் எஃப்ஐஆர் போட வேண்டியதானே? அப்படி எழுதுறது ப்ராப்ளம் சார். இப்பெல்லாம் எல்லா ஆக்சிடென்ட் கேஸ் எஃப்ஐஆரையும் கமிஷனர் ஆபீஸ்ல செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் நிறைய பேருக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காரு. நீ சொன்ன சதீஷ பப்ளிக்ல வச்சுதானே போட்டோம். அத நீ ஆக்சிடென்ட் மாத்தல. இப்ப செத்தவன் கவர்மெண்ட் சர்வெண்ட் சார். பிரச்சனை ஆயிடும் சார். யோ நீ கூட தான் கவர்மெண்ட் சர்வெண்ட். உன்னை போட்டுட்டு நான் ஆக்சிடென்ட் கேஸ் மாத்தி காட்டுமா? நான் அருவா எடுத்தாலே உன் சட்டப்படி இது ஆக்சிடென்ட் தான். இந்த கேஸ நீ ஆக்சிடென்ட்டா மாத்துற இல்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடுற. வர்றவன நான் பாத்துக்கிறேன். மாமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா? என்னம்மா நீ செய்யறது உனக்கே அசிங்கமா இல்ல? இது வரைக்கும் என்கிட்ட பேசினவங்கள மட்டும் அடிச்ச, இப்போ ஒரு ஃபேமிலியே காலி பண்ணிட்டியே. அவன் உன்னை பார்த்து சிரிச்சிட்டானேம்மா. உன்னை பாக்குறவனே தூக்குறவனா? பல்ல காட்டுனா பாட கட்டிட்டேன். உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் போன்ல கூட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. பயப்படணும், அதுதானே கரெக்ட். நீ என் முறை பொண்ணு. உன்னை பெத்தவங்களும் என்ன பெத்தவங்களும் ஆக்சிடென்ட்ல ஒன்னா போய் சேர்ந்துட்டாங்க. அன்னையில இருந்தே உனக்கு நான் எனக்கு நீன்னு இருக்கேன். என்னைக்கு நீ ஓகேன்னு சொல்லி உன் கழுத்துல நான் தாலி கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு பையன் உன் பக்கத்துல வரமாட்டான். எப்ப நீ உன் சம்மதத்தை சொல்ல போற? சொன்னதையே திருப்பி திருப்பி. பாத்துமா. ஏண்டி ஊரே அவனை பார்த்து நடுங்குது, நீ அவனை நடுங்க வச்சுட்டு வரியா? ஏய் கிழவி, வாய மூடு, வகுந்துருவேன். 2 ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன் உயிர் தான் போகுது. போச்சு, எல்லாம் போச்சு. இவளுக்கு கோவம் வந்தா எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறதும், மறுநாளே புதுசா அவன் வாங்கிட்டு வந்து வைக்கிறதும். எப்பத்தான் இதுக்கெல்லாம் முடிவு வருமோ தெரியல. என்னடா ஏன்டா வால் டியூப் இன்டர்நேஷனல் குரியர்ஸோட அதிகமா சார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை யார்ட்டடா கொடுத்த? யார்ட்டையும் கொடுத்த? ஏன் கீதா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல? லெட்டர் கொண்டு போய் கொடுக்கறதா என் வேலை. அவங்க வர்றதும் வராதும் அவங்க இஷ்டம். விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்லாம லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு மகஜர் வாங்கின மந்திரி மாதிரி கம்முன்னு இருந்தா ஏமி அர்த்தம்? நானே இதை ஸ்ட்ரைட்டா டீல் பண்றேன். கீதா நேரு வஸ்தானோ. சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க சாமி. சாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன எருமை பொறுமைங்குது? இப்ப நேரடியா அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உனக்கு ஏன்டா பிரச்சனை? இது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அந்த அக்கா அவங்க அப்பாவுக்கு பயந்துதான் திருப்பி லெட்டர் அனுப்பலன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு லெட்டர் எழுதினா எப்படி இருக்கும்? எப்படி? உன் பயம் எனக்கு புரிகிறது. காதலுக்கு தேவை காதலிப்பவர்களின் சம்மதம் தானே தவிர மற்றவர்களின் சம்மதம் அல்ல. உன் பதிலை தயங்காமல் எழுது. எப்படி? ஓகேவா? மணி வேற ஆயிட்டு இருக்கு. என்ன செய்ய? காசு கொடுத்துருவேன்ல, ஒரு ஐடியா பண்ணும். அப்பா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? அக்கா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கக்கா. உங்க அப்பா கூட ஒரு சின்ன டீலிங் போயிட்டு இருக்கு. நீங்க போங்கக்கா, நீங்க போங்க. என்ன பெருசு எப்படி இருக்கு? என்னடா பெருசுன்னு மரியாதை இல்லாம கூப்பிடான்னு பாக்குறியா? யோ நீ பெரிய ஜில்லா கேடியா? உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் வந்துச்சு. எழுதுனவன உன்னால ஒண்ணும் பண்ண முடியான்றக்காக அந்த ரவுடி அசோக்கு அடிச்சுன்னு இருக்கட்டும்னு அவன் முறை பொண்ணுக்கே லெட்டரை மாத்தி விட்ட. மறுபடியும் உன் பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு. இப்பத்தாயா உனக்கு எனக்கும் டீலிங்கே ஆரம்பிச்சிருக்கு. புரியல? இப்ப நான் நேர கண்ணைண்ட போய் அண்ணே நீ கொடுத்த லெட்டரை பெருசு ரவுடி அசோக் வீட்டுக்கு மாத்திருச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே, அவன் வந்து உன்னை உதப்பானா இல்லையா? சரி அதை விடு. இப்ப நான் நேர ரவுடி அசோக் வீட்டுக்கு போய் ரவுடி அண்ணே அந்த பெருசோட மாளுக்கு வந்த லவ் லெட்டரை உங்க முறப்பொண்ணுக்கு மாத்தி விட்டுட்டாருன்னு சொன்னா அவங்க ஆளுங்க வந்து உன்னை அடிச்சு துவச்சு புளிஞ்சு நல்லா தேய்ச்சு அயன் பண்ணுவாங்களா இல்லையா? இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா உள்ள போய் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வா. போயா. என்னடா சில்லறை காசா வரும்னு பார்த்தா காந்தி தாத்தா வராரு. ஓகே டீலு முடிஞ்சிருச்சு. இனி நான் வாயை திறக்க மாட்டேன். 5 பக்கத்துல 2 சேவரு 500 2 500 1000.
உனக்குதான். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த லெட்டரு திரும்பவும் அசோகோட முறப்பண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஜாக்பாட் ஜாக்பாட் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்பதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. டேய் சின்ன பாண்டி, நீ எங்கேயோ போக போறடா. வரட்டா? அசோக் சார் விடுங்களா? ஆமா, அசோக் தான் பேசுறேன். ஓ, நீங்களே பேசுறீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. உங்க முறப்பண்ணு அஞ்சலிக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பொடிய லவ் லெட்டர் எடுத்துட்டு வர. வெளிய எட்டி பாருங்க. குட்ரா லெட்டர குட்ரா. யாரா கண்ண? யாரவன் சொல்லு. முளைச்சு 3 இலை விடல, என் வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வரியா பொடி பயலே? யாரவன் சொல்லு. இதே தெருவுல டீக்கடை மாடி மேல இருக்காரு. நாங்க யாருன்னு தெரிஞ்சோம். லெட்டர் எழுதுறீங்க. இதோட கண்ணா? நான் இல்ல சார் கண்ணா. சார் சார் நான் எதுல சார் 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 நான் கண்ணா இல்ல சார். சார் என்ன விட்டுறீங்க சார். சார் எனக்கு தெரியாது. குடுமி, நீ எல்லாம் வர யாரா கண்ணா? ஐயோ சார் சொன்னா கேளுங்க சார். நான் இல்ல யார் கண்ணா? நான் தான்டா கண்ண. லெட்டர் எழுதுனது, பையன்கிட்ட கொடுத்து அனுப்புனதெல்லாம் நான் தான். ஆனா அது உன் அன்னைக்கு கிடையாது. அது தெரியாம என் ஃப்ரெண்டை விட்டுட்டியடா. ஓகே தலைவரே, புடிச்சிடுறேன். நான் பாத்துக்கிறேன். ஆமா அண்ணே, அந்த வீட்டுல யாரோ ஒருத்த வந்து நம்ம ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தம்பி கையை உடைச்சு போட்டானே. என் தம்பி மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான. யாரா அவன்? யாரு சொல்லு. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவன் டெட் பாடி இங்க வரல. எல்லாமே என்னால தான்டா. நீ சந்தோஷமா நிம்மதியா அந்த ரூம்ல இருந்த. நான் வந்துதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சாரிடா. டேய் சாரி சொல்ல வேண்டியது நீ இல்லடா, நான் தான். நீ முதல் லெட்டர் கொடுத்த உடனே தனக்கு காதல் பிடிக்காதுன்னு கீதா பதில் லெட்டர் அனுப்பிச்சிட்டாடா. உன் மனசு கஷ்டப்படுமே நான் தாண்டா அந்த லெட்டரை கிழிச்சிட்டேன். எந்த ரூம்லடா இருக்கா? எந்த ரூம்னு கேக்குறல? 201 செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்ல போடலானே. எந்த பக்கம்? எந்த பக்கமே? சொல்லுங்கடா. தம்பி என்னடா இது? அடிச்சுட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கியடா. வெக்கமால? அசோக்கோட தம்பிடா நீ. எவனோ ஒருத்த ஊர் பேர் தெரியாதவ உன்னை இப்படி அடிச்சு போட்டிருக்கா. அவமானமா இருக்கா எனக்கு. என்னடா இது? அடிச்சவன் பாடி மார்ச்சரியில இருக்க வந்து பாருங்கன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த உத வாங்கினவனை பார்க்க கூட்டு வந்திருக்கீங்கடா. யாரா அவன்? என்ன விட பெரிய தாதாவா அவன்? எங்கடா இருக்கா? கடா உன்னோட லவ்ல அன்எக்ஸ்பெக்டட் டர்னிங் பாயிண்ட்ஸ். அண்ணே, அடிச்சவன் யாருன்னு ஆள தெரியும்னே. ஆனா எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. தேட நம்ம ஆளுங்க போயிருக்காங்கண்ணே. அவன் பணத்தை கொண்டு வாங்கடா என்கிட்ட. கன்ஃபியூஷன்ஸ். அவளுக்கு கொடுத்த லெட்டர் அசோக் வீட்டுக்கு எப்படா போச்சுது? இப்பயே போய் நியாயம் கேட்கறோம். 2ல 1 இல்லடா, 2ல 2ஐயும் பாப்பான். நல்ல கலர்.
இதே டைப்ல ஒரு ஜிப்பா தைக்கணும். எந்த ஒரு டேஸ்ட். ஹலோ, எவ்வளவு நேரம் நான் தேடுவீங்க? அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது அவனை தீத்தாச்சின்னு ஃபோன் பண்ணுங்கடா. எது? அவன் கூட இன்னொருத்தன் இருக்கானா? எப்பவுமே ஃப்ராடுத்தனம் பண்ணுவானா? கலர் கலரா சட்டை வேற போடுவானா அவன்? என்னடா கேள்வி? அவனையும் தீத்து கட்டுங்கடா. அவன் தலைய முதல்ல கொண்டு வாங்கடா. ஹலோ, என்ன சாமி సట్టయ్య కలట్రింగ ఇరుంబ్రింగ ఉడంబుకు ఒన్ను ఆగలియే లేదు ఈ లిఫ్ట్ లో ఏసీ లేదు కదా నాకు డస్ట్ అలర్జీ అదా నాకు తల్ల పాత్రచి బైక్ రా రా